ஆல் இன் ஒன் வித் அறிவு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா, சரி நம்ம ஸ்கூல் முடிக்க போகிறோம், முடிச்சுட்டு நம்ம ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலான்னு அவங்க ஒரு காலேஜை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த காலேஜை வந்து நல்ல காலேஜாக அவங்களுக்கு செட் ஆகுமா, இல்லை அந்த காலேஜ் எப்படின்னு நீங்கள் பார்த்து மட்டும் நார்மலாக யூடியூப்பில் இப்போ ப்ரமோஷன் பண்ணால் அமௌண்ட் கொடுத்தா அவங்க ப்ரமோஷன் பண்ணி விடுவாங்க அந்த காலேஜுக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்து ஏமாறாமல் நீங்கள் போய் நேரில் போய் விசிட் பண்ணி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்துக்க, இப்படி இந்த குரூப் எடு, இந்த டிபார்ட்மெண்ட் எடு அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் அதில் சேர்ந்துக்காதீங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ ஸ்போர்ட்ஸ் பக்கம் போய் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை அங்கே காட்டுங்க. உங்களுக்கு எது வருமோ அதை மட்டுமே 12th முடிச்சுட்டு செஞ்சு அதில் மேலே வர பாருங்கள். நமக்கு இஷ்டம் இல்லாததை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் காலத்தில் கிடைக்காததை வந்து எல்லாம் உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நல்லது தான், பட் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இஷ்டமானு கேட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, இப்போ என்னென்னா, இப்போ பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து என் பையன் படிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என் பொண்ணு படிக்கணும், இப்படி வந்து வெளியே சொல்கிறாங்க, இது படித்தா நல்லா ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியே சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காம உங்கள் பசங்க பொண்ணுங்கக்கிட்ட வந்து உனக்கு என்ன கண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன படிக்க தோணுது, அது மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ரூட்டில் வந்து நீங்கள் அவங்கள விட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் வச்சுட்டு அவங்கள பண்ணுன்னா அவங்க வெறுப்போடு தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து எந்த ஒரு பலனுமே இருக்காது. நீங்கள் அவங்க இன்ட்ரெஸ்டான இடத்துல நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் அவங்கள ஓகே நீ பண்ணுவேன், நீ நல்லா பண்ணு அப்படின்னு நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணாலே போதும். உங்கள் பசங்க பொண்ணுங்க எந்த இதில் இருந்தாலும் நல்லா வந்துடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ காலேஜ் எல்லாம் சேர்த்த போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நல்ல காலேஜாக சேர்த்துங்க. இப்போ வெளியில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னெலாம் நீ கண்ணை மூடிட்டு போய் சேர்த்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ போடுற அமௌண்ட்டு வந்து டபுளாக கிடைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இத்தனை வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் அதை விட்டுட்டு போட்ட அமௌண்ட்டை விட இப்போ காலேஜ் ஃபீஸ் வந்து ஒரு டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 5 lakhs ஆகுதுன்னா உங்கள் பையன் அங்கே ப்ளேஸ் ஆகிறதே 2.5 lakhs 3 lakhs தான் ஆகும். அதுலேயும் அவங்க வந்து பிடிச்சிப்பானுங்க அமௌண்ட்டு மாதம் இவ்வளோன்னு. இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. காலேஜில் ப்ளேஸ் பண்ணி நிறையா ஏமாற்றுவாங்க. ஸோ